ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். இதுதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க, இன்னைக்கு ஒரு அரைக்கீரை பொரியல் தான் செய்ய போகிறோம். ஃப்ரெஷ்ஷாக சூப்பரான ஒரு அரைக்கீரை கிடச்சிச்சு. அதை நல்லா கழுவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அரைக்கீரை பொரியல் செய்யலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு வடச்சட்டி வச்சு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காயட்டும். ஒரு பெரிய வெங்காயம், அப்புறம் 4 பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாவை 2ஆக கீறி வச்சுருக்கேன். எண்ணெய் காய்ஞ்சோன்னா இதை நம்ம எண்ணெயில் சேர்த்து நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுக்க போகிறோம். அப்புறம் இது கூடயே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். முதலே போட்டோன்னா பிரிஞ்சிடல, அதனால தான் வெங்காயம் சேர்த்த பின்னாடி நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வதக்கணும். நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்க்கணுன்னா கூட சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாக்கு பதிலாக வரமிளகா தான் சேர்ப்பேன். பச்சை மிளகா செய்கிறாதுன்னா நீங்கள் வரமிளகாவும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதக்கி வந்துருச்சு, கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. நம்ம கீரையை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த இதையும் சேர்த்து அந்த எண்ணெயிலேயே நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்குவாங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ எதுவுமே சேர்க்காம ஒரு மூடி போட்டு இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு வச்சோன்னா இப்படி எப்படி புஷ்ஷன் இருக்குல்ல, அது நல்லா சுருங்கி அதில் இருக்க தண்ணியெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம வெளியில் வரும். அதனால ஒரு மூடி போட்டு வச்சுக்கலாம். மூடி போட்டு வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா நல்லா கீரை நம்ம போட்டதை விட சுருங்கி அதில் இருக்க தண்ணியெலாம் ரிலீஸ் ஆகி வரும். நம்ம இப்போ இதுக்கு எவ்வளோ தேவையான உப்பு, நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. முதல்ல போட்டோன்னா உப்பு நிறைய ஆயிடும். அதனால தான் கீரை நல்லா சுருங்கின பின்னாடி நம்ம உப்பு சேர்க்குறோம். இப்போ இந்த கீரையிலேருந்து அவ்வளோவா தண்ணி வராதனால நான் ஒரு சின்ன டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் இல்லை ஒரு 10 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா கீரை கொஞ்சம் நல்லா சுண்டு வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. அதை நல்லா சுண்டுற அளவுக்கு வதக்கி எடுத்துட்டு தேங்காய் ஒரு கை அளவுக்கு திருவி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தால் நம்மளோட ரொம்ப சிம்பிளான ரொம்ப ஹெல்த்தியான கீரை பொரியல் ரெடி ஆயிரும். நீங்களும் இதே மாட்டோம் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிள், ஆனால் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. ஓகே, தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.